இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஒரு விசேஷமான நாள், பாடுகளின் வெள்ளி அல்லது புனித வெள்ளி என்று நாம் அழைக்கிற அற்புதமான ஒரு தினம் இன்றைய தினம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானித்து அவருடைய பாடுகளோடு நம்மை ஒன்றிணைக்கிற அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்காக வழங்கி நம்மை இந்த பாடுகளின் தியானத்தில் ஆழமாக பயணிக்க உதவியாக இருக்கிறார் சுல்தான்பேட் மறைமாவட்ட மேதகு ஆயர் பிற்றரபி ராண்டகை அவர்கள். வாருங்கள், அவருடைய சிந்தனையை கேட்டு இன்றைய நாளை புனித நாளாக மாற்ற முயற்சிப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிக்கின்றோம். மிகவும் குறிப்பாக இந்த பெரிய வெள்ளி என்ற அந்த ஞாயிறு, பெரிய வெள்ளி என்ற அந்த நாளில் நாம் எடுக்கின்ற பலவிதமான தப பக்தி முயற்சிகள், சிலுவை தியானம் போன்றவற்றை நாம் இன்று நினைத்து அந்த சிலுவையின் மாட்சிமையை நாம் இன்று தியானிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் சிலுவை என்று நினைக்கும் பொழுது அது நம்ம எல்லாருக்கும் இரண்டு விதமான பார்வையை நாம் பார்க்கிறோம். சிலுவையை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்சம் உண்டாகிறது, பயம் உண்டாகிறது. பயம். த பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று ஒரு ஆங்கில படத்தில் மெல் கிப்சன் என்பவர், அமெரிக்க படம், அதில் இயேசுவின் அந்த பாடுகள் காட்சிகளை மிகவும் கோரமான முறையில் எடுத்துரைக்கிறார். ஆக சிலுவையை இரத்தம் வழிந்தோட இயேசுவின் முகம் விகாரமாக காட்டுகிறார். இதை நாம் பார்த்து பார்த்து பல பேர் பழகிவிட்டோம். இயேசுவின் அந்த பாடுகளை நினைத்து நினைத்து நமக்கு ஒரு அச்சம் வருகிறது. என்ன அச்சம்? சிலுவை என்றால் துன்பங்கள், துன்பத்தின் அடையாளம். சிலுவை என்றால் நம்முடைய பாடுகளின் அடையாளம். சிலுவை என்றால் நாம் மேற்கொள்கின்ற, இந்த உலகத்தில் நாம் பெறுகின்ற ஒருவித குற்றங்களின் அடையாளம் என்றெல்லாம் நாம் பார்த்து குடும்பங்களில் கூட அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை அதிகமாக நாம் பயன்படுத்துவதில்லை, பார்ப்பதில்லை, வைப்பதில்லை. இது ஒரு பார்வை. இதுதான் பொதுவாக இருப்பது. சிலுவை ஆராதனையெல்லாம் பெரிய வெள்ளிக்கிழமை செய்கிறோம், ஆனால் அதோடு நின்று விடுகிறது. அதற்கடுத்து சிலுவை பற்றி நாம் நினைப்பது அரிது. ஆனால் மற்றொரு பார்வை உண்டு. சிலுவை என்பது நம்முடைய மீட்பின் சின்னம், வெற்றியின் சின்னம், போராட்டத்தின் சின்னம். ஆக மற்றொரு பார்வை. இதுதான் இயேசுவின் பார்வை. நாம் முதலில் கண்டது சிலுவை என்பது தண்டனையின் பார்வை என்பது யூதர்களின் பார்வை, விசுவாசமற்ற மக்களின் பார்வை. ஆனால் கிறிஸ்துவரின் பார்வை அல்லது இயேசுவின் பார்வை என்று சொன்னால், சிலுவை என்பது பரிகார பலியின் ஒரு அடையாளம். இயேசு இந்த சிலுவையில் உயிர் விட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை கையளித்தார். ரோமையருக்கு திரும்ப 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அழகாக சொல்கிறார் புனித பவுல், கடவுள் நம்மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்றால், நம்முடைய பாவங்களை கூட பொருட்படுத்தாமல் தம் மகனையே சிலுவையில் அறைந்து இறப்பதற்கு அவர் அன்பு செய்தார் மக்களை என்று கூறுகிறார். அப்ப சிலுவையில் மரணம், எபிரேயர் எழுதிய திருமுகம் கூட அழகாக சொல்கிறது, சிலுவை மரணம் ஒரு பரிகார பலி. நாம் பாவம் செய்து விட்டோம், கடவுளை விட்டு விலகிவிட்டோம். ஆக கடவுளுடன் நம்மை மீண்டும் இணைக்க வேண்டும் என்றால்
நாம் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் வேண்டும். கடவுளை மீண்டும் நாம் அடைய வேண்டும் என்றால் நம்மை அழைத்து செல்லும் ஒரு கருணை மிக்க ஒரு ஆண்டவர் வேண்டும். அந்த ஆண்டவர் தன்னுடைய உயிரை, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பரிகார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து கடவுளிடம் நம்மை இணைக்கின்றார். அதுதான் பரிகார பலி பார்வை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நான் நோக்கும் பொழுது இது எனக்கு மீட்பின் சின்னம் மட்டுமல்ல, பரிகாரம் செய்து என்னை மீட்கிறார். சாத்தானின் அந்த சக்தியிலிருந்து நம்மை மீட்கிறது சிலுவை. ஆனால்தான் சிலுவையாலன்றி நான் இதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறினார். சிலுவை கடவுளுடைய சக்தி என்பதை அதே பவுல் தெளிவாக எடுத்துரைத்தார். கடவுளுடைய சக்தி, தெய்வீக சக்தியை நான் சிலுவையில் காண்கிறேன். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, சிலுவை என்பது ஒரு வெற்றியின் கருவி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 4 நற்செய்திகள் உண்டு. அதில் 3 நற்செய்தியாளர்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 பேரும் சிலுவையை, ஒரு பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு இயேசு கல்வாரிக்கு சென்றார் என்றெல்லாம் ஒரு காட்சி வகையில் எழுதுவார்கள். ஆனால் யோவான் எழுதுகிறார், சிலுவையை அவர் சுமந்து செல்வதில்லை, தூக்கிச் சென்றார். சுமப்பது அல்ல, மக்கள் அவர் மேல் சிலுவையை சுமக்கவில்லை, அவரே தூக்கிச் சென்றார். என் உயிரை யாரும் என்னிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது, நானே கொடுக்கிறேன் என்ற வீரத்தோடு சிலுவையை தூக்கி கல்வாரிக்கு செல்லும் பொழுது ஒரு வெற்றி வீரராக, சாத்தானை, தீய சக்திகளை அழிக்கின்ற ஒரு வீரராக இருக்கிறார். அதே முறையில்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் உன் சிலுவையை தூக்கி கொண்டு நீ என்னை பின் செல் என்று இயேசு சொன்னாரே, அந்த நம்முடைய வாழ்க்கை என்ற சிலுவையை ஒரு நம்பிக்கையோடும் வெற்றியோடும் போராட்ட எண்ணத்தோடும், தீமைக்கு அடிபணிவதில்லை, மாறாக தீமையை எதிர்த்து போராடுகிற குடிப்பழக்கம் அல்லது பலவிதமான தீய பழக்கங்கள், இந்த சிலுவை, வாழ்க்கை சிலுவை நம்மை சுமத்துகிறது, வாழ்க்கை சிலுவை நம்மை அழிக்கிறது. ஆனால் மாறாக இயேசுவின் சிலுவை, இத்தகைய போராட்டத்திலிருந்து நான் போராடி விடுதலை பெறுவேன். அந்த விடுதலை பெற கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு சக்தியாக மாறுகிறது என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஆக இயேசுவின் சிலுவை வெறும் துன்பத்தின் சிலுவை அல்ல, மாறாக மாட்சிமையின் சிலுவை. அந்த சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து தான் இவரே ஆண்டவர், இவரே இறைமகன் என்று போர் வீரர் அதை கண்டு, இயேசுவின் சிலுவை மரணத்தை கண்டு அவர் அறிக்கையிட்டார். அத்தகைய நிலையில் இயேசுவின் சிலுவையை நாம் பார்க்க வேண்டும், அதை ஆராதிக்க வேண்டும். அந்த சிலுவை மரணத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றி வீரராக தொடர்ந்து அந்த சிலுவை பாதையில் அவர் சென்றாரோ, அதே முறை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சிலுவையை பற்றி கொண்டு வாழ, வெற்றி கருவியாக நினைத்து வாழ, பயன்படுத்தி கொள்ள கிறிஸ்து நம் அனைவருக்கும் தன்னுடைய இரக்கத்தையும் அருளையும் அளிக்கிறார். அத்தகைய முறையில் நம்முடைய வாழ்க்கை அமைய இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். நன்றி.